வெல்கம் பேக் டு ஆசிட் பிளாக். டுடே வழக்கம் போல ஒரு சைக்கிள் பிளாக் போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தம்பி கூட. தம்பிக்கு ஒரு பேர் வைக்கலான்னு கேட்டேன், இன்னும் பேர் கன்ஃபார்ம் ஆகலை. கூடிய விரைவில் ஒரு பேர் வைப்போம் நம்புகிறேன். பை பை. இது பார்த்தீங்கன்னா நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து எங்களோட அகாமடேஷன். எங்கள் கம்பெனியோட ரூம் இங்கே தான் இருக்குது. அது தொடர்ந்து போகும்போது இதுதான் எங்களோட மெயின் கேட்டு. மெயின் கேட்டு வெளியே வந்துட்டு அப்படியே காலையில் சரியான வைப்பாக இருக்கும். இன்றைக்கி அப்படியே ஒரு சோலோ விலாக். எங்கே போகிறோன்னு பார்த்தா வழக்கம் போல் எங்கே போகிறோன்னு தெரியல. போகிற போக்கில் ஏதாச்சும் ஒரு ஸ்பாட்டை சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து டைட்டில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. எதிர்த்தாப்பில் ஒரு கார் போகுது. காரில் பார்த்தா புது காரு, ஆனால் பாதி டேமேஜாக இருக்குது. இங்கேயே குத்திருக்காங்க போய் காரை. ரோடு மாறிக்குவோம் அந்த பக்கம். ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது ராங் ரூட்டு தான். ஸோ இதில் வந்து அப்படியே கொஞ்சம் வண்டியை வேகமாக அழுத்திட்டு சாலைகள் ரெண்டு பக்கமும் பார்த்து போகணும். எல்லா பக்கமும் வந்து இங்கே வண்டி வரும் போகும். ஸோ கவனமாக வண்டியை ஓட்டணும். சைக்கிளில் நம்ம போயிட்டு இருக்கும்போது பின்னாடி சரன்னு கார் வரும், சவுண்டே இல்லாமல். எவ்வளோ வேகமாக போகிறாங்க பாருங்கள். அதனால் வந்து சைக்கிளில் வெளியில் எங்கேயா போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போகணும். இங்கே அப்படியே இன்றைக்கி வந்து ஃபைனலாக சூஸ் பண்ணியாச்சு. அங்கே இருக்கிற ஒரு பங்காளி ஷாப்புக்கு போயிட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்லாம், பீஃப் பிரியாணி. ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்ருப்போம் அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஆனால் போனது என்னமோ பீஃப் பிரியாணி சாப்பிட. அதுக்கப்புறம் எத்தாப்பில் ஒருத்தர் சவுதியில் இந்த மாதிரி பைக்கெலாம் நிறையா பெருகிருச்சு. எப்படி ராஜா பகவத் மாதிரி போறாப்லையா? வேற லெவல்ல. எலக்ட்ரிக் சைக்கிள் வாங்கலாம், இதெல்லாம் கம்மி தான். இருந்தாலும் நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ண மாதிரி எக்ஸசைஸ் வராது. நார்மல் சைக்கிள் இஸ் த பெஸ்ட் ஃபார் ஹெல்த் அண்ட் vlogging. நான் ஹெட்ஃபோன் போட்டு பேசுறேன், எப்படி இருக்குன்னு தெரியல சவுண்டு. பட் வந்து சவுண்டு ஓகே தான், நல்லா தான் இருக்குது. எனக்கே கேட்குறதுக்கு ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. ஓகே தான், அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லெஃப்ட் சைடில் ஒரு வண்டி போகுது பார்த்தீங்களா, பெரிய வண்டி. இது வந்து என்னென்னு கேட்டால் அந்த ரெடிமிக்ஸ் இருக்குல்ல, அந்த கலவை வந்து இதில் கீழே கொட்டுவாங்க. அந்த பின்னாடி ஒரு பக்கெட் மாதிரி இருக்குல்ல, அதில் இது வழியாக பெரிய பெரிய பில்டிங்லாம் மேலே டாப் ஃப்ளோருக்கு அந்த மாதிரி பில்டிங்லாம் ஏற்றிடுவாங்க. இங்கேருந்து கலவை கொண்டு போகிறதுக்கான வண்டி அது. வழக்கம் போல் பழக்க தோசத்தில் வண்டி நேராக கேரளா கடைக்குள்ளே போகுது. வண்டியை யூட்டன் போட்டு நேராக நம்ம இங்கே இருக்கிற பங்காளி கடைக்குள்ள வண்டியை உள்ளே விடுவோம். ஒரு வழியாக பங்காளி கடையை ரீச் பண்ண போகிறோம். இதுதான் அந்த பங்காளி கடை, பங்களாதேஷ் ரெஸ்டாரண்ட். கடைக்கு வந்தாச்சு. கண்ணாடி தூக்கி பக்கத்தில் போட்டுட்டு அப்படியே தம்பிக்கு ஒரு லாக்கை போட்டுட்டு அப்படியே கடைக்குள்ளே சேஃபாக வண்டியை தம்பியை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படி கடைக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடையில் ஓரளவுக்கு கஸ்டமர் இருந்தாங்க, சாப்பிட்ருக்காங்க. சரி நம்ம அப்படியே கையை போய் கழுவிட்டு இப்போ வரைக்கும் கூட பிரியாணியை சாப்பிட்லான்னு தான் நினச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். திருப்பி கண்ணாடியை போட்டுட்டு அப்படியே முடிக்கிட்டீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே நல்லா தான் இருக்குது. 10 ரூபா கண்ணாடி தூக்கி கண்ணாடியை பாக்கெட்டில் போட்டுட்டு வந்த வேலையை பார்ப்போம். தண்ணி வரலை. ஓகே, அந்த பக்கம் தண்ணி வருது. கையை கழுவிட்டு ஒரு வழியாக கையெல்லாம் கழுவி முடித்தாச்சு. இப்போ போயிட்டு அப்படியே வெளியே போய்ட்டு நம்ம எந்த ஒரு சேரில் போய் உட்கார்றது, சரி அந்த மூலையில் முனியமாக முக்கில் உட்காரலான்னு சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கிடையில் வந்து ஒரு பெப்சி எடுத்துகிட்டு இந்த மூலையில் போய் உட்காந்துருச்சு. உட்காந்து ரொட்டி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கல. தம்பி வராரு. கோஸ் ரொட்டி சார், ரொட்டி தான் பீஃப் நம்ம வந்துட்டு ரொட்டியும் பீஃபும் கேட்டிருக்கோம். காந்தி வேலை இருக்குது, தம்பி கொண்டு வராப்பில். ஆனால் ரொட்டி நினச்சி கூட பார்க்கல, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நான் ரொட்டி என்ன ஒன்று கோதுமையில் போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். இது கொஞ்சம் மைதாவில் ரொட்டி பாருங்களேன். கையில் அப்படியே வச்சு அப்படியே பார்க்கும்போது ரொம்ப பஞ்சு மாதிரி இருந்துச்சு. பிக்கும் போது தெரியும் பாருங்கள், அவ்வளோ சாஃப்ட். ஓகே, வெயிட் பண்ண விரும்பலை. டக்குன்னு எடுத்து சால்னாவில் முக்கி சட்டார்னு தூக்கி வாயில் வச்சாச்சு. பீஃப் கிரேவி வித் நான் ரொட்டி. ஓகேவா, சாப்பிட்டு முடிச்சுட்டு லைனுக்கு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிளேட்டில் சேலடு கொண்டு வந்து கொடுத்தாப்புல தம்பி. லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் இருக்கும். இதுதான் பங்களாதேஷோட பீஃப் கிரேவி வித்து ரொட்டி. ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தாச்சு. முடித்து
வழக்கம் போல் நாக் அவுட் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு கிளம்பியாச்சு. போயிட்டு கையை கழுவிட்டு சோப்பை போட்டு கையை கழுவணும். பிகாஸ் நம்ம கொஞ்சம் கிரேவிலாம் குழப்பி அடிச்சிருக்கோம். ஸோ சோப்பை போட்டு கையை கழுவிட்டு ये कुछ सारे दोस्त बस खलास खलास वो किधर बंदा है वो साला सब लोग सो रहे हैं, मैं बुलाया आ जाओ, क्या क्या आएगा? हाँ दानू में वो पूरा अभी गर्मी ज़्यादा है ना, सो गया सब. ஒரு வழியாக சாப்பிட்டதுக்கான காசை பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இப்போ சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா 10 ரியால் 50 காசு, 10.5 ரியால். வந்து 10 ரியால் தான் வாங்கினேன். ஓகே கைஸ், கண்ணாடி 2-3 தடவை போட்டு பார்த்தாச்சு. பார்த்துட்டு தம்பி நிற்கிறாப்புல ஓரமாக, அப்படியே தம்பியை எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்புவோம். வாங்க அப்படியே பேசிகிட்டே போகலாம். यार ஆக்சுவலி பீஃப் பிரியாணி சாப்பிட்றது தான் பிளானு. இங்கே வந்தால் நான் ரொட்டிக்கு மாதிரி ஆச்சு, தந்தூரி ரொட்டி. ஓகே தான். ஆக்சுவலி நம்ம நிற்கிறதே இப்போ பெரிய தப்பான இடம். மிஸ்டேக் பை டன் மிகப்பெரிய மிஸ்டேக்கான இடத்துல நிற்கிறோம். போடா போலீஸ்காரன் மதம் தூக்கி குத்திடுவான் மங்குன்னு. ஸ்ட்ரைட்டாக வந்து ரைடு கட் பண்ணணும். நம்ம அப்படியே வந்தாச்சு நேரடியாக. டே எங்கடா வர பிக்காளி பேலை, கொஞ்சம் விட்டால் காலுக்குள்ளே சொல்லிடுவான் போல். இந்த சவுதியில் இந்த வண்டி கொஞ்சம் நிறையா பிரச்சனையாக இருக்குது. இந்த 2 வீலர் பைக்கு வந்து இந்த ஆன்லைன் டெலிவரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது. இங்கே வந்து இந்த ஊர் வந்து காரு இதுக்கு தான் ஏற்ற ஊர். இந்த பைக்கு சைக்கிள்லாம் இங்கே வந்து ஓட்ட வந்து ஒரு சரியான ப்ராப்பரான ரோடு கிடையாது இங்கே. ஓகே காய்ஸ், நம்மளும் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நானும் நம்மளோட அக்காமடேஷனில் ரீச் ஆகிட்டேன். எனக்கு அக்காமடேஷன் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா, வெல் மெயின்டெனில் இருக்கும். ஆமாம், வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு லொக்கேஷனில் மீண்டும் சந்திப்போம். உங்களோட விடைபெறுவது உங்கள் ஆசை. ஒரு வழியாக எண்டுக்கு வந்தாச்சு. பாய் பாய்.